உனக்கும் ஒரு காலம் வரும், பொறுத்திரு. அதை அடைய கடுமையாக முயன்றிடு. சோதனைகள் எல்லோருக்கும் வரும். Learn English in an inspiring way. This is a more natural way to learn English. உனக்கும் ஒரு காலம் வரும், பொறுத்திரு. அதை அடைய கடுமையாக முயன்றிடு. முதல்ல உனக்கும் ஒரு காலம் வரும், பொறுத்திடு. உனக்கும் ஒரு காலம் வரும், பொறுத்திரு. இது எப்படி எழுதுறது? முதல்ல உனக்கும் ஒரு காலம் வரும், அதாவது உன்னுடைய காலம் வரும். யுவர் டைம் வில் கம். யுவர் டைம் வில் கம். உன்னுடைய காலம் வரும். அதுவரை ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். பொறுத்திரு. யுவர் டைம் வில் கம். ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். அதை அடைய கடுமையாக முயன்றிடு. அதை அடைய கடுமையாக முயன்றிடு. அதை அடையன்னா என்ன? அந்த காலத்தை, உன்னுடைய பொற்காலத்தை அடைவதற்கு கடுமையாக முயன்றிடு. அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது? ஸ்ட்ரைவ் ஃபார் இட். ஸ்ட்ரைவ் ஃபார் இட். கடுமையாக முயன்றிடு. எதற்கு? அதை அடைய. டு அச்சீவ் இட். டு அச்சீவ் இட். அதை அடைய கடுமையாக முயன்றிடு. ஸ்ட்ரைவ் ஃபார் இட் டு அச்சீவ் இட். ஸ்ட்ரைவ் ஃபார் இட் டு அச்சீவ் இட். அதை அடைய கடுமையாக முயன்றிடு. சோதனைகள் எல்லோருக்கும் வரும். சோதனைகள் எல்லோருக்கும் வரும். சோதனைகள் என்பதற்கு எப்படி சொல்றது? சேலஞ்சஸ். சேலஞ்சஸ். சோதனைகள் அதை எப்படி சொல்றோம்? சேலஞ்சஸ். எல்லோருக்கும் வரும். கம் டு எவ்ரிஒன். எல்லோருக்கும் வரும். கம் டு எவ்ரிஒன். சேலஞ்சஸ் கம். சோதனைகள் எல்லோருக்கும் வரும். சேலஞ்சஸ் கம் டு எவ்ரிஒன். சேலஞ்சஸ் கம் டு எவ்ரிஒன். சேலஞ்சஸ் கம் டு எவ்ரிஒன். நல்லவர்களுக்கு அதுவே சாதனையாக மாறும். நல்லவர்களுக்கு அதுவே சாதனையாக மாறும். நல்லவர்களுக்கு யாரு? ஃபார் குட் பீப்பிள். ஃபார் குட் பீப்பிள். நல்லவர்கள். ஃபார் குட் பீப்பிள். நல்லவர்களுக்கு அதுவே சாதனையாக மாறும். அதுவே சாதனையாக மாறும். அது என்பது என்ன? that turns into an opportunity. that turns into an opportunity. நல்லவர்களுக்கு அதுவே சாதனையாக மாறும். For good people, that turns into an opportunity. Thank you for your listening.